சரி, திருப்புறம்பயம். திருப்புறம்பயத்துல திருஞான சம்பந்த சுவாமிகள் சென்று இருந்து பாடிய பகுதியை சேக்கிழார் சொல்லுகிற பொழுது, புறம்பயத்து இறையை வணங்கி போற்றி செய் திறம்புரி நீர்மையில் பதிகச் செந்தமிழ் நிரம்பிய இசையுடன் பாடி. இதுக்கு பதிகச் செந்தமிழ் பொதுவா பெயர் வச்சுட்டாருங்க சேக்கிழார். ஆனா போற்றி செய் திறம்புரி நீர்மையில், சிவபெருமானை போற்றி செய்கின்ற திறத்தை விரும்பிய தன்மையிலே இந்த பதிகத்தை அவர் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு பதிகமும் எப்படி பாடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது செய்யுள் நிறைக்கிறதுக்காக பாடப்பட்டதில்லை, அந்த பதிகத்தினுடைய இயல்பை கண்டு பாடப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இசையுடன் பாடி நீடிய அறந்தரு கொள்கையர். திருஞான சம்பந்தருக்கு பேர் போடுறார். சேக்கிழார் பாடிய பெரிய புராணத்தை படிக்கிற பொழுது, திருஞான சம்பந்த புராணத்தை படிக்கிற பொழுது எந்தெந்த இடத்துல திருஞான சம்பந்தரை எந்தெந்த பெயரால சேக்கிழார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாக்குறது ஒரு ஆராய்ச்சி. அது சும்மா இசை நிறைக்கிறதுக்காக அந்த அடைமொழி கொடுத்தாரா, இல்ல உண்மையிலேயே கொடுத்தாரா அப்படிங்கிறது ஒரு சுவையான ஆராய்ச்சி. எவ்வளவு பேரால திருஞான சம்பந்தரை பாராட்டி இருக்கிறார். இங்க நீடிய அறம் தரு கொள்கையர். நீடிய அறம் என்பது சிவதன்மம். சிவதன்மம் கல்லால் நீழற்கீழே இறைவன் எழுந்தருளிந்து உபதேசித்தது. அப்படியே தேவாரத்துல பாடி இருக்குது, அறங்கொண்டு சிவதன்மம் உரைத்தகிறான் அப்படின்னு சொல்லி. அந்த கொள்கையை வளர்க்க வந்தவர் இவர் அப்படிங்கிறதுக்காக நீடிய அறந்தரு கொள்கையர் அமர்ந்து மேவினார் அப்படின்னு பாருங்க. அப்ப இந்த பதிகத்தை திறம்பயில் பதிகச் செந்தமிழ் என்றும் அறந்தரு கொள்கையர் என்று திருஞான சம்பந்தரையும் சேக்கிழார் இந்த பதிகத்துல பாராட்டி இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்க்கலாம் பதிகத்தை. மரம் பயம் மலைந்தவர் மதில் பரிசு அறுத்தனை. பரிசுனா தன்மை. மரம் பயம் மலைந்தவர், மரமும் அதனாலே அச்சமும் தோன்றும்படியாய் மலைந்தவர், போர் செய்தவர், எல்லாரோடும் துன்பம் செய்தவர்கள் திரிபுராதிகள். நிறம் பசுமை செம்மையோடு இசைந்து உனது நீர்மை. சிவபெருமானுடைய தன்மை பசுமையும் செம்மையும் இணைந்தது. பசுமையும் செம்மையும் இணைந்ததுன்னா என்னன்னு தெரியுமே, உமையம்மையோடு கூடிய வடிவம். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவளை. அதுதான் பசுமை செம்மையோடு இசைந்து உனது நீர்மை. திறம் பயன் உறும் பொருள் தெரிந்து உணரும் நால்வர்க்கு அறம் பயன் உரைத்தனை. இந்த பதிகத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து நீடிய அறந்தரு கொள்கையர். அப்ப சேக்கிழார் இந்த பகுதியில திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகிற பொழுது நீடிய அறம்பயில் கொள்கையர், நீடிய அறந்தரு கொள்கையர் அப்படின்னு பாடியிருக்கிறார். நீடிய அறந்தரு கொள்கையர் திருஞான சம்பந்தரை சொல்லுவதற்கு அவருக்கு இடம் எங்க கிடைச்சது? இந்த பதிகத்தின் முதல் பாட்டு தான் கிடைச்சது. இங்க திருஞான சம்பந்தர் இறைவனை சொல்லுகிற பொழுது நால்வர்க்கு அறம் பயன் உரைத்தனை, அததான் திருஞான சம்பந்தர் இங்க வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால திருஞான சம்பந்தருக்கு பேர் போடுற பொழுது நீடிய அறந்தரு கொள்கையர் என்று போட்டிருக்கிறார். திருஞான சம்பந்தர் தேவாரத்தை பார்க்கிற பொழுதே சேக்கிழார் புராணத்திலையும் கொஞ்சம் அப்படி இணைத்து பார்த்து கொண்டு வந்தா இந்த சுவை தெரியும். அந்த நால்வருக்கு அடைமொழி போட்டிருக்கிறார். திறம் பயன் உறும் பொருள் தெரிந்து உணரும் நால்வர்க்கு. பொருள் தெரிந்து உணரும் நால்வர்க்கு, பயனுறும் பொருள் தெரிந்து உணரும் நால்வர்க்கு, திறம் பயன் உறும் பொருள். திறம் என்பது கூறுபாடு, பயன் என்பது அதனால் பெறுகின்ற பேர். இதுதான் நாம புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னா அவங்களை கேட்டா தர்மார்த்த காம மோட்சம் சொல்லுவாங்க. நாம சொன்னா அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது நாட்பொருள் அப்படின்னு நாம் சொல்லுவோம், அவங்க புருஷார்த்தம்ங்கிற பேரால சொல்லுவாங்க. அதுதான் சொல்றார், திறம் பயன் உறும் பொருள் தெரிந்து உணரும் நால்வர்க்கு அறம் பயன் உரைத்தனை புறம்பயம் அமர்ந்தோம். விரித்தனை திருச்சடை அரித்தொழுகு வெள்ளம் தரித்தனை. பாட்டை எங்கெங்க நிற்கிறோம் அங்கங்க நிறுத்தி பார்த்து கொள்ளுங்க, அர்த்தம் தானே தெரியும்.
விரித்தனை திருச்சடை. போட்டுங்க, திருச்சடை விரித்தனை, விரிந்த சடை. அப்புறம் அரித்தொழுகு வெள்ளம் தரித்தனை, தரித்தனைங்கிற இடத்துல நிறுத்தி கங்கைய அதன்றியும் அப்படி செய்ததல்லாம மிகப்பெரிய காரன் எருத்து இற உதைத்தனை, கழுத்து ஒடிஞ்சு போற மாதிரி, எருத்துன்றது கழுத்துக்கு, எருத்து இற உதைத்தனை. இளங்கிழை ஒரு பாகம் பொருத்துதல் கருத்தினை. இராவணனை உதைத்தாய் என்று சொன்னா நீ மரம் உடையவனோ என்றா? இல்ல, அறம் உடையவன், கருணை உடையவன். அது எப்படி சொல்றாரு? இளங்கிழை ஒரு பாகம் பொருத்துதல் கருத்தினை. இளங்கிழை ஒரு பாகம் பொருத்துதல் உமையம்மையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கிறது. விரிந்தனை குவிந்தனை விழுங்குயிர் உமிழ்ந்தனை திரிந்தனை. குறுந்தொசி பெருந்தகையும் நீயும் பிரிந்தனை புணர்ந்தனை. பிணம்புகும் மயானம் புரிந்தனை மகிழ்ந்தனை புறம்பயம் அமன். பாட்டு திருவிராகம் இல்ல, எல்லாம் குற்றெழுத்துதான் வரும். இந்த பாட்டு சைவ சித்தாந்தம்ங்க. விரிந்தனை குவிந்தனை. விரிந்தனை பிரபஞ்சமாக விரிகிறாய், குவிந்தனை மீண்டும் சிவமாக. அர்த்தம் பண்ற பொழுது வேதாந்தத்துல போயிடாம அர்த்தம் பண்ணணும். வேதாந்திகள் என்ன சொல்லுவாங்க? பிரம்மந்தான் பிரபஞ்சமாக விரிவடைந்தது, மீண்டும் அது பிரம்மமாக ஆகிவிடுகிறது. பிரம்மம் பிரபஞ்சமாக விரிவடைவதுதான் சிருஷ்டி, மீண்டும் அது பிரம்மமாக ஒடுங்கி போவதுதான் சங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க லயம் என்று சொல்லுவாங்க. சைவத்தில் அது கொள்கை கிடையாது. அப்போ இவன் விரிந்தனை குவிந்தனை என்று சொல்றதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் எப்படின்னு கேட்டா, உன்னுடைய தாரகத்தில இருக்கின்ற மாயையிலிருந்து பிரபஞ்சத்தை விரித்து, விரிந்த அந்த பிரபஞ்சத்தோடு நீயும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறீங்களா, அவையாய் கலந்திருக்கிறாய். அப்படி விரிந்த பிரபஞ்சத்தை மீண்டும் சங்காரம் பண்ணுகிற பொழுது ஒன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்ளும். அதான் விரிந்தனை குவிந்தனை. விரிந்தனை என்பது சிருஷ்டியும், குவிந்தனை என்பது சங்காரத்தையும் குறிக்கிறது என்று கொள்ள வேண்டும். அதான் உரை எழுதுறவங்க என்ன பண்றாங்க? விரிந்தனை குவிந்தனைன்னு சொன்னா அவனே விரிந்தான் போல, அவனே குவிந்தான் போல, பிரம்மமே பரிணமித்தது போல இப்படி ஆயிடுத. ஆகையினால் அப்படி அர்த்தம் பண்ணப்படாது. விரிவித்தனை குவிவித்தனை என்று விவ்விகிதி விரிச்சு அர்த்தம் பண்ணணும்னு எழுதுறாங்க. விரிவித்தனை, மாயையிலிருந்து பிரபஞ்சத்தை விரிவடைய செய்தாய். பிரபஞ்சம் என்ற சொல்லுக்கு நன்றாக விரிவடைந்தது அப்படின்னு அர்த்தம். பிர என்ற சொல்லுக்கு நன்றாக அர்த்தம். பஞ்ச என்ற விரிவடைந்ததுன்னு அர்த்தம். பிரபஞ்ச அப்படின்னா நன்றாக விரிவடைந்தது. மாயையிலே ஒடுங்கி கிடந்த உலகம் பலவேறு வகையான பொருள்களாக விரிந்து கிடக்கிறது அல்லவா, அதனால அதுக்கு பிரபஞ்சம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால விரிவித்தனை குவிவித்தனை என்று அர்த்தம் பண்ணலாம் என்று ஒரு உரை. அது வேண்டிய இதுக்கே வைக்கலாம், சிவபெருமானுக்கே வைக்கலாம். சிவபெருமான் பிரபஞ்சமாக விரிந்தானோ என்றா விரிந்தான் என்று சொல்லுவதில்லை, விரிவிந்த பிரபஞ்சத்துள்ளே அவையாக கலந்திருக்கிறானாக அவன் விரிந்தானாக சொல்லப்படும். விழுங்குயிர் உமிழ்ந்தனை. விழுங்குயிர் சங்கரிக்கப்பட்ட அந்த உயிரை உமிழ்ந்தனை மீட்டும் தோற்றுவித்தனை என்று சொல்ற. அப்ப இதுவும் சங்காரம் சிருஷ்டி ரெண்டையும் சொல்லுகிறது. முதல்ல சொன்ன சங்காரம் சிருஷ்டி என்பது ஜடமாகிய பிரபஞ்சத்தில் நிகழ்ந்தது. இரண்டாவது சொன்ன சங்காரம் சிருஷ்டி என்பது உயிரின் இடத்துல நிகழ்வு. உயிருக்கு தோலதேகத்தை நீக்கி ஒடுக்கியது சங்காரம், மீண்டும் தோலதேகத்திலே பொருத்தியது சிருஷ்டி. அதனால ரெண்டு இடத்துல சொல்லி இருக்கிறார். விரிந்தனை குவிந்தனை என்பதுக்கும் சங்காரம் சிருஷ்டி சங்காரம் சொல்றீங்க, விழுங்குயிர் என்பது சங்காரம் என்று சொல்லி உமிழ்ந்தனை என்பது சிருஷ்டின்னு சொல்றீங்க. ரெண்டு தரம் சிருஷ்டி சங்காரம் சொல்லுவானேன் அப்படின்னு சொன்னா, பிரபஞ்சம் சேதன பிரபஞ்சம் அசேதன பிரபஞ்சம் ரெண்டா இருக்குது இல்லைங்களா. அதனால முதல்ல சொன்னது அசேதன பிரபஞ்சத்தை, இரண்டாவது சொன்னது சேதன பிரபஞ்சத்தை என்று வைத்துக் கொள்வோம். திரிந்தனை. திரிதல் என்பது விகாரப்பட்டான் என்ற கருத்துல இல்லை. ஒன்று பிரிதொன்றாக பரிணமித்தலை திரிதல் என்று சொல்லுவோம், ஒன்று விரிவடைதலை திரிதல் என்று சொல்லுவோம். விரிவடைதலாகிய திரிதலுக்கு விருத்தி அப்படின்னு பேரு, மாறுபடுதலாகிய திரிதலுக்கு பரிணாமம் அப்படின்னு பேர். இவனுக்கு விருத்தியும் கிடையாது, பரிணாமம் கிடையாது. அப்ப இவனுக்கு திரிதல் என்பதற்கு கருத்து என்னன்னு கேட்டா, சொரூப நிலையில இருக்கின்ற நீ தடத்த நிலைக்கு வருகிறாய். ஐந்தொழில் செய்வதற்கு
சிறப்பு கொடுத்து பாடின மாதிரி இருக்கும். குறுந்தொசி பெருந்தகை. குறுந்தொசித்த வரலாறு கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது தெரியும். குருந்த மரமாக அசுரர்கள் வந்து என்ற பொழுது எல்லா உரல்ல கட்டியிருந்தாங்கல்ல, அதை ஓடு தவழ்ந்து போய் அது மாதிரி குறுந்தொசி பெருந்தகை, அது மருத மரம்னு சொல்லுவாங்க. குறுந்தொசி பெருந்தகையும் நீயும் பிரிந்தனை புணர்ந்தனை. இதுல என்ன வடிவத்தை காட்டுறாருங்க? திருமாலாகிய வடிவத்தோடு கூடியிருக்கவும் செய்தாய், பிரிந்திருக்கவும் செய்தாய். அப்போ திருமால் என்பது சிவபெருமானுடைய சக்தி தான். ஆகையினால இப்ப சங்கர நாராயணர் உருவம் இருக்குல்ல, அதுதான் புணர்ந்தனை என்பது. பிரிந்தனை என்பது திருமால் வடிவம் வேற, சிவபெருமானுடைய வடிவம் வேற, தனித்தனியா இருக்கு. குறுந்தொசி பெருந்தகையும் நீயும் பிரிந்தனை புணர்ந்தனை. இது எந்த இடத்துல? சுத்தவித்தை கீழே வரக்கூடாது, சுத்தவித்தைக்கு மேல. சுத்தவித்தைக்கு மேல சிவபெருமானுடைய சுதந்திர வடிவம் இருக்கு பாருங்க. அந்த சுதந்திர வடிவத்துல திருமாலுடைய வடிவமும் ஒண்ணு. திருமாலுடைய வடிவமும் சிவபெருமானுக்கு வடிவம் என்பது சைவ சித்தாந்தத்துல சிவத்துக்கு உரிய நவந்தரு பேதம் என்பது படிக்கிறதுல படிச்சிருக்கிறோம். நவந்தரு பேதத்துல அயன், மால், உருத்திரன் இவர்கள் அடங்கினவர்கள். அந்த அயன், மால், உருத்திரன் எல்லாம் சிவபேதம். இதுபோக சுத்தவித்தைக்கு கீழே இருக்கிற தத்துவம் இருக்குது இல்ல, அசுத்த மாயை, பிரகிருதி மாயையில அங்க இருக்கிற புவனங்கள்ல இருக்கின்ற அயன், மால் வேற. அப்ப இங்க அப்ப குறுந்தொசி பெருந்தகைன்னு சொன்னார. இந்த கதை, இந்த பாகவத கதை, நாம புராண கதைன்னு சொல்லுவோம், இது இந்த கதையெல்லாம் பாகவதத்துல வர்றது தானே. இந்த பாகவத கதை எந்த திருமாலை பற்றியது அப்படின்னா, ஆன்ம வர்க்கத்தினராக சுத்த தத்துவத்துக்கு கீழே இருக்கிற திருமாலை பற்றியதுதான். கிருஷ்ணாவதாரம்னா அதுல வந்ததுதாங்க. கிருஷ்ணாவதாரம் என்பதெல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்ததுதான். அந்த கதைய உடம்பட்டு சுத்த தத்துவத்துல இருக்கக்கூடிய திருமாலுக்கு சொல்லி இருக்கிறார். இதுதான் பௌராணிகத்துக்கும் தத்துவத்துக்கும் வரக்கூடிய சிக்கல். பௌராணிகத்துல வரக்கூடிய கதைகள் எல்லாம் பரம்பொருளை பற்றிய கதை இல்லை, கீழே இருக்கிறவர்களை பற்றிய கதை. சிவபெருமானிக்கு பற்றிய கதையா இருந்தாலும் கூட அது ஸ்ரீகண்டருத்தரை பற்றிய கதையாத்தான் வரும். சிவபரம்பொருளுக்கு அதெல்லாம் சொல்ற வழக்கம் கிடையாது. அது போல திருமாலுக்கு சொல்லுகிற இந்த கதை சுத்த தத்துவத்துல சிவபேதத்தில் ஒன்றாகிய திருமாலுக்கு ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். குறுந்தொசி பெருந்தகையும் நீயும் பிரிந்தனை புணர்ந்தனை, பிணம்புகு மயானம் புரிந்தனை மகிழ்ந்தனை. புரிந்தன் என்று விரும்பினாய் அர்த்தம், அங்கே மகிழ்ந்து ஆடினாய் என்ற அர்த்தம். வளங்கெடு கடும்புணலோடும் சடை ஒடுங்க. வளங்கெழு கடும்புணலோடும் சடை ஒடுங்க, சடையிலே கடும்புணல் ஒடுங்க. துளங்கமர் இளம்பிறை சுமந்தது விளங்க. துளங்குகின்ற அசைகின்ற பிறை. துளங்கமர் இளம்பிறை சுமந்தது விளங்க. உளங்கொள வளைந்தவர் சுடுஞ்சுடலை நீரு புலங்கொள விளங்கினை. புலங்கொள என்பது புலங்கொள என்ற சொல்லினுடைய திரிவு. அது ஏன் தெரிந்தது என்றா, மேல வளம், துளம், உளம்னு லகரம் வருது இல்லைங்களா, அதுக்காக புலம் என்பது புலம் என்று வந்தது என்று அர்த்தம் பண்றாங்க. பெரும்பிணி பிறப்பினோடு இறப்பிலை. பிணியும் இல்லை, இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. சாதாரணமா ஆன்ம வர்க்கத்துக்கு பிறப்பு, பிணி, மூப்பு, இறப்பு, இது 4 வரிசையா வரும். சிவபெருமானுக்கு பிறப்பு இல்லை, எனவே பிணி இல்லை, மூப்பு இல்லை, இறப்பு இல்லை. பெரும்பிணி பிறப்பினோடு இறப்பிலை. ஒரு பாகம் கரும்பொடு படுஞ்சொலின் மடந்தையை மகிழ்ந்தோய். கரும்பொடு படும் சொல், கரும்போடு ஒப்புமை சொல்லக்கூடிய சொல் அப்படின்னு இனிமையான சொல் என்று அர்த்தம். கரும்பொடு படுஞ்சொலின் மடந்தையை மகிழ்ந்தோய். சுரும்புன அரும்பவிழ் திருந்தி எழு கொன்றை. சுரும்புன அரும்பு அவிழ்கின்ற திருந்தி எழுகின்ற கொன்றை. திருந்தி எழு கொன்றை விரும்பினை புறம்பயம் அமர்ந்த இறையோனி. அனற்படு தடக்கையவர், அந்தணர்கள். அனற்படு தடக்கையவர், அனலை தோற்றுவிக்கின்ற கையினை உடையவர் என்றது யாக அக்கினியை. கையிலேயே அக்கினி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க வலது கையால ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, இடது கையால தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஏன்னா வலது கையில அக்கினி இருக்குதான், என்னமோ சொல்லிக்கிறாங்க. யாக அக்கினி ஞாபகம். அனற்படு தடக்கையவர். அப்ப பிராமணர்களுக்கு தான் நீங்க அருள் செய்வீங்களா? எல்லாருக்கும். எத்தொழிலரேனும்,
நினைப்புடை மனத்தவர் வினைப்பகையும் நீயே. சிவபெருமானுக்கு வினைப்பகைன்னு பேர். வினைக்கேடன்னு மாணிக்கவாசர் பாடிக்கிறார்ல. ஆமா, நான் வினையில கிடந்தேன், நீ வினையை கெடுக்கிறவன். வினையிலே கிடந்தேனை வா, நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் யான் என்னை அன்றி. எவ்வளவு இங்க வந்து நம்ம கூட பக்கத்துல நின்று இங்க வா, நான் வினைக்கேடன், நான் உனக்கு வினையை கெடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்லி அழைக்கிறான். அப்படிங்கிற மாதிரி பாடிட்டார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன். பேசுற மாதிரி இருக்கு பாருங்க அந்த பாட்டு. போது புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல. இங்க அவனை வினைப்பகை, வினைக்கு பகை. யாருடைய வினைக்கு பகை? நினைப்பவருக்கு வினைப்பகை. நினைப்பவருடைய வினைக்கு, அவனை யார் தியானிக்கிறார்களோ அவர்களுடைய வினைக்கு அவன் பகைவன். தியானிப்பவர்கள் எந்த தொழில் செய்யறவங்களா இருக்கலாம், யாகம் செய்யறவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாகம் செய்யறவங்களா இருந்தா அது மிக உயர்வு. அதுக்காக அதை தனியா எடுத்து சொல்லிட்டு அனற்படு தடக்கையவன் சொல்லி, அப்புறம் மற்றவர்கள் உழவு தொழில் செய்யறான், அவன் நினைச்சா இறைவன் வரமாட்டானோ? அங்கேயும் வருவான். நெசவு தொழில் செய்யறான், அவன் நினைச்சா இறைவன் வரமாட்டானோ? அங்கேயும் வருவான். அதனால எத்தொழிலரேனும் நினைப்புடை மனத்தவர் வினைப்பகையும் நீயே. தனப்படு சுடச்சடை தனிப்பிறையோடு ஒன்ற. இங்கே தணல் படு அப்படின்னு டன்னகரம் இருக்க வேணும். மேல லகரம் இருக்க வேண்டியதுல லகரம் வந்தது பாருங்க. குலம் என்பது இருக்க வேண்டியது குளம்னு வந்தது. அத போல இங்க தணல் என்று இருக்க வேண்டிய இடத்துல தணல்னு வந்திருக்குது. ரன்னகரம் வந்திருக்குது. ஏன் ரன்னகரம் வந்திருக்குது? அனல் நினைப்பு புனல்னு பின்னால வருது இல்லைங்களா? அதுக்கு தகுந்தாப்புல இங்க தணல் என்பது தணல் என வந்து ரன்னகரம் வர வேண்டிய இடத்துல ரன்னகரம் வந்தது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தமிழ்ல 3 நானா இருக்குது. இப்ப நாம அடையாளம் சொல்லுவோம் 2 சொல்லி நானா, 3 சொல்லி நானா அப்படின்னு சொல்லி அது சொல்ற வழக்கம்னா அது பக்கத்துல என்ன வல்லினம் இருக்குதோ அதை சேர்ந்த மெல்லினம். அதனால டாவை சேர்ந்து நான் வந்தா அதுக்கு டன்னகரம்னு பேர். தாவை சேர்ந்து நான் வந்தா தன்னகரம். அது முதல்ல நாவே இல்லை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல உச்சரிக்க முடியாத ஒரு எழுத்து இந்த தானாவுக்கு பின்னால வரக்கூடிய நானா. அதனுடைய உச்சரிப்பு நான் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அது இல்லை. நீங்க பழைய காலத்துல எழுத்து சொல்லி கொடுக்கிற பொழுது இப்ப சொல்லி கொடுக்க சொல்றதுல இக்கண்ணா இங்கண்ணா இச்சன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. இத்தன்னா இந்தன்னான்னு சொல்லுவாங்க. அதான் சரியான உச்சரிப்பு. அந்த எழுத்த அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய இத்தோடு சேர்த்து உச்சரித்தாதான் அதுக்கு சரியான உச்சரிப்பு வரும். இந்து அப்ப நாக்கு என்ன வேலை செய்யுது? நான் சொல்லி பாருங்க, அப்ப நாக்கு என்ன வேலை செய்யும் பாருங்க. இப்ப ரன்னகரத்துக்கு நாக்கு வேற வேலை செய்யணும், டன்னகரத்துக்கு நாக்கு வேற வேலை செய்யணும், தன்னகரத்துக்கு நாக்கு வேற வேலை செய்யணும். இப்ப நமக்கு 3மே ஒரே மாதிரியா இருக்கு. அதனால பேரு சொல்ற பொழுது அடையாளத்துக்காக அது பக்கத்தில் இருக்கிற வல்லினத்தை வச்சு டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்றோம். சரி, தன்னகரம் வர வேண்டிய இடத்துல ரன்னகரத்தை போட்டு பாடியிருக்கிறார் எதுகைக்காக. தணல்படு சுடற்சடை தனிப்பிறையோடு ஒன்ற புனற்படு கிடக்கையை புறம்பயம் அமர்ந்தோய். புனல்படு கிடக்கை, புனல் கிடக்கின்ற தன்மையை உடையை என்று சொல்லி தணல் போன்ற சடை, அதுல புனல் கிடக்கிறது. சடை உருவத்தினாலே தணல் போற செஞ்சடை இல்லவா, அருணஜடை அப்படின்னு சொல்றோம்ல, செஞ்சடை. திருப்பந்தாள் இறைவனுக்கு பேர் இல்ல அருணஜடேஸ்வரர், செஞ்சடையப்பன்னு தமிழ்ல பேர். மரத்துறை மறுத்தவர் தவத்தடியர் உள்ளம் அறத்துறை ஒருத்துனது அருட்கிழமை பெற்றோர் திறத்துள திறத்தினை. இறைவன் யார் இடத்துல இருக்கிறான்? ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். யார் இடத்துல இருக்கிறான்? மரத்துறை மறுத்தவர், பாவம் செய்யாதவங்க. இந்த இடத்துல மரம் என்பதுக்கு வீரம்னு அர்த்தம் இல்ல, பாவம். அறத்துக்கு எதிர்மறை மரம். தமிழ்ல சொன்னா அறம்னா யாருக்காவது ஏதாவது கொடுக்கறது, மரம்னா யாரோட சண்டை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அறம் என்பது புண்ணிய செயலிலே ஈடுபடுவது, மரம் என்பது பாவ செயலில் ஈடுபடுவது. அறத்துக்கு மறுதலை பாவம், அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, நல்வினை தீவினை என்கின்ற கயிறு, அதான் அறம் மரம் என்று சொல்லப்படும். மரத்துறை மறுத்தவர். அப்புறம் தவத்து அடியர், தவத்திலே நிற்கின்ற அடியர். தவத்திலே நிற்கின்ற அடியர்னா யாரு? சரிய கிரிய யோகங்கள்ல இருப்பவர்கள் அப்படின்னு. முன்னே சொன்ன மரத்துறை மறுத்தவர் என்பது பசு புண்ணியத்தை விட்டு வந்தவங்க, இந்த பசு பாவத்தை விட்டு நீங்கினவங்க. இங்கே சிவபுண்ணியத்தை செய்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளவும்.
அறத்துறை ஒருத்து. அறத்துறை ஒருத்து. ஏன் அறத்துறையை ஒருக்க வேணும்? அறத்துறை கை கொள்ள வேண்டிய துறை தானே, அறத்தை ஒருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு கேட்டா, காலையில படிச்சோம் இல்லைங்களா, இருவினை ஒப்புல பசு நல்வினை பசு தீவினை, சிவ நல்வினை சிவ தீவினை, சிவ நல்வினையும் சிவ தீவினையும் கூட சமப்பட வேண்டும். சிவ நல்வினையினால் வருகின்றதும் தீவினையினால் வருகின்றதும் சமப்பட வேண்டும். அப்போ அதையும் அப்பதான் அந்த முழுவதுமா வினையிலிருந்து நீங்க முடியும். அப்ப அறத்துறை ஒருத்தவர் சிவநல்வினையும் வேண்டாம் என்று தியானம் ஒன்றிலேயே நிற்கக்கூடியவர். அதான் ஞான நிஷ்டைக்கு போனவங்க. அதுக்கு கீழே இருக்கிற கிரியைகள்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அதனால அறத்துறை ஒருத்து உனது அருட்கிழமை பெற்றோர், உன்னுடைய அருளுக்கு உரிமை உடையவராக ஆனோர். இப்ப சிவபெருமானுடைய திருவருளுக்கு உரிமை உடையவராக ஆக வேண்டும்னா என்னென்ன செய்ய வேண்டும்? மரத்துறையை மறுக்க வேண்டும், தவத்திலே நிற்க வேண்டும், அடிமை உடையவராக இருக்க வேணும், அறத்துறையையும் ஒருக்க வேண்டும். இந்த படிநிலையில போனா அவனுடைய திருவருட்கிழமைக்கு உரியராக நாம் ஆக முடியும். திருவருளுக்கு உரியவராக நாமெல்லாம் சொல்றோமே, அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகையில சுலபமா எழுதிடுறோம், அருளுக்கு பாத்திரராகும்படி. எப்படி பாத்திரராகுவது? இது இந்த வரிசையில வந்தாதான் திருவருளுக்கு பாத்திரராக முடியும் அப்படின்னு ஒரு வரிசை காட்டியிருக்கிறார் பாருங்க. மரத்துறை மறுத்தவர் தவத்து அடியர் உள்ளம் அறத்துறை ஒருத்து உனது அருட்கிழமை பெற்றோர் திறத்துள திறத்தினை. அப்படி உனது அருட்கிழமை பெற்றவர்கள் யாரோ அவர் திறத்திலே இருக்கின்ற தன்மையை உடையவனாக நீ இருக்கின்றாய். முதல்ல இருக்கிற திறத்துளை என்பது அவருடைய பங்கிலே உள்ள, இரண்டாவது இருக்கிற திறத்தினை என்பது தன்மையினை உடையை அப்படின்னு. இப்ப முன்னால் இருக்கிற திறம் என்பது அவர்கள் பாங்கு, பின்னால் இருக்கிற திறம் என்பது இவனுடைய தன்மை. அது திறத்துள திறத்தினை மதித்து அகல நின்றும் புறத்துள திறத்தினை புறம்பயம் அமர்ந்தோய். மதித்து அகல நின்றும், அதாவது நீங்கி நின்று வேறாதல், புறத்துள திறத்தினை அதனோடு ஒன்றாயிருந்து அதனை செலுத்தி கொண்டிருக்கின்ற தன்மையை உடையை. அப்போ இது வேறாதல் உடனாதல். உடனாதல் சொன்னா ஒன்றாதல் தானே வந்துடும், அந்த தன்மையை இது உணர்த்தி கொண்டிருக்கிறது. முன்னால் இருக்கிற திறம் என்பது அவர்கள் பாங்கு, பின்னால் இருக்கிற திறம் என்பது இவனுடைய தன்மை. அது திறத்துள திறத்தினை மதித்து அகல நின்றும் புறத்துள திறத்தினை புறம்பயம் அமர்ந்தோர். மதித்து அகல நின்றும், அதாவது நீங்கி நின்று வேறாதல், புறத்துள திறத்தினை அதனோடு ஒன்றாயிருந்து அதனை செலுத்தி கொண்டிருக்கின்ற தன்மையை உடையை. அப்போ இது வேறாதல் உடனாதல். உடனாதல் சொன்னா ஒன்றாதல் தானே வந்துடும், அந்த தன்மையை இது உணர்த்தி கொண்டிருக்கிறது. அகல நின்று என்பது வேறாதலை உணர்த்திற்று, புறத்துள திறம் என்பது ஒன்றாதலையும் உடனாதலையும் உணர்த்திற்று. அப்ப இறைவன் எல்லா பொருள்களோடும் ஒன்றாதலும் வேறாதலும் உடையவனாக இருக்கிறான். மரத்துறை மறுத்து தவத்தடியர் உள்ளத்தின் கண்ணே அறத்துறை ஒருத்த நிலையிலே அருட்கிழமைக்கு உரியவராக அவர்களை ஆக்கி அவர்களுக்கு அருள் செய்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்லி. பாட்டு சாதாரணமான பாட்டுனாலும் கூட விஷயம் ரொம்ப அதிகம். இந்த பதிகத்துல அந்த விரிந்தனை குவிந்தனை விழுங்குயிர் உமிழ்ந்தனை பாட்டு நல்ல சைவ சித்தாந்தம். அது போல இந்த பாட்டு சிவ நெறியில நிற்கிற பொழுது திருவருளுக்கு உரியராவது எவ்வாறு அப்படிங்கறது இந்த பாட்டு விளக்குது. அடுத்த பாட்டு இலங்கையர் இறைஞ்சிறை விலங்கலின் முழங்க உலங்கெழு தடக்கைகள் அடர்த்து. உலங்கெழு தடக்கை, உலம் என்பது பெரிய கற்பாறை. இந்த கற்பாறைய சுலபமா அப்படி பந்து எடுத்து விளையாடுற மாதிரி விளையாடும். அந்த மாதிரி வலிமை உடையவனுக்கு உலம் போன்ற தடக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உலங்கெழு தடக்கைகள் அடர்த்திடலும் அஞ்சி வலங்கொல எழுந்தவன் நலங்கவின அஞ்சு புலங்களை விலங்கினை புறம்பயம் அமர்ந்தான். 5 புலங்களினாலும் அவன் ஆறுகின்ற இன்பத்தினை நீ அவனுக்கு கொடுத்தாய். முதல்ல 5 புலன்களை அடர்த்தாய், பிறகு அவனுக்கு 5 புலன்களால் ஆறுகின்ற நன்மையும் செய்தாய் என்று. வடங்கட நுடங்குள, நுடங்குணன்னு பாடம் இருக்கு, உரை எழுதும்போது நுடங்குள என்றுதான் உரை எழுதியிருக்கிறாங்க. வடங்கட நுடங்குண விடந்த விடை அல்லி கிடந்தவன், அல்லி அகைதழ் அதன் கண்ணே கிடந்தவன் யாரு? பிரம்மா. இருந்தவன் அளந்துணராகார் தொடர்ந்தவர் உடம்பொடும் நிமிர்ந்துடன் வணங்க. ஒருத்தன் கிடந்தவன், ஒருத்தன் இருந்தவன்,
அல்லியில ஒருத்தன் கிடந்தான், ஒருத்தன் இருந்தான். அவன்லாம் தொடர்ந்து அறிய மாட்டாதவனாக ஆனான். அவன் வணங்குதலினாலே அறியத்தக்கவனாக நீ அவர்களுக்கு ஆனாய். தொடர்ந்து அவர் உடம்போடு நிமிந்துடன் வணங்க புடங்கருள் செய்து ஒன்றினை புறம்பயம் அமர்ந்தோய். புடங்கருள் செய்து, மறைப்பும் அருளும் செய்து. புடங்கம் என்பது மறைப்பு என்னும் பொருளை உடைய சொல். அருள் என்பது அருளது. அப்போ சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் மறைப்பும் அருளும் ஆகிய ரெண்டினையும், அதாவது திரோபவமும் அனுக்கிரகமும் ஆகிய ரெண்டினையும் செய்தான் என்று கருத்து. கருள் என்பது இருட்டு. விடக்கொருவர் நன்றன விடக்கொருவர் தீதன உடற்கு உடை களைந்தவர் உடம்பினை மறைக்கும் படக்கர்கள். சில இடங்கள்ல சமண பௌத்தர்களை அவர்களுடைய தத்துவங்களை சொல்லி பழித்துரைப்பார். சில இடங்கள்ல அவர்களுடைய வழக்கத்தினை சொல்லி நின்றுண்ணும் சமணர், இருந்துண்ணும் தேரர். இது தத்துவம் இல்லை, அவன் சம்பிரதாயம். அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா விட பற்று வந்து ஓட்டிக்கும்னு நின்றுட்டு சாப்பிட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பான். அத நின்றுண்ணும் சமணன். ஆனா பௌத்தன் அப்படி இல்லை, சாப்பாடு போட்டா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுவான். அவனுக்கு இருந்துண்ணும் தேரர் அப்படின்னு. அது ஒரு விதமான உணவு பற்றி பழக்கம் அவங்களுக்கு. இங்க ஒரு உணவு பற்றி பழக்கம் சொல்லி இருக்கிறார். அது என்னன்னா, ஒருத்தன் மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் மாமிசம் சாப்பிடலாம், தப்பு இல்லை அப்படின்னு. விடக்குன்னா ஊன் தசை. விடக்கொருவர் நன்றன விடக்கொருவர் தீதன. நன்றுன்னு சொன்னவன் பௌத்தன், தீதுன்னு சொன்னவன் சமணன். சமணன் எந்த விதத்திலையும் புலால் உண்ணக்கூடாதுன்னு அதுல உறுதியா இருப்பான். அப்படி உறுதியா ஒரு கொள்கை இருந்ததுனாலதான் அப்பர் சுவாமிகள் ஏமாந்து அதுல போயிட்டார். கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுக்கினார். அந்த சமயத்தில் இருக்கிற தத்துவ ஞானம் பயனற்ற தத்துவ ஞானம். ஆனா அதுக்கு மேல கொல்லாமை என்ற ஒரு விரதம் அவர்கள் உடையவர்களா இருந்தார்கள். அதனால அந்த தத்துவ ஞானத்தினுடைய சிறப்பின்மை அவருக்கு தெரியாம போச்சு. கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுக்கினார். சமணர்களிடத்தில் இருக்கிற கொள்கை இருந்தோம் குறை சொல்ல முடியாது. ஆன்மாவை பற்றிய கொள்கை, வினையை பற்றிய கொள்கை, பதியை பற்றிய கொள்கை, இந்த மூணுல தான் நம்ம குறை சொல்ல முடியுமே தவிர மற்றபடி ஒழுக்கத்துல எல்லாம் அவரோட குறை சொல்ல முடியாது. எல்லா உயிரிடத்திலும் அருளையவராக இருக்குவாங்க அப்படிங்கிறது சாதாரண கொள்கை இல்லையே. நாமும் அதை சொல்றோமே. அப்பர் சுவாமிகள் தான் அதை விடாப்பிடியா பல இடங்கள்ல சொல்லிருக்கார். தயா மூல தன்மம். தயவுதான் எல்லா தன்மங்களுக்கும் மூலம். அந்த வழி ஆராய்ச்சியாளர்லாம் அவர் சமணத்திலிருந்து வந்ததுனால அங்கிருந்து கொண்டு வந்த கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சமணத்திலிருந்து கொண்டு வந்த கொள்கையை அவர் பாடல, இறைவன் அவருக்கு உணர்த்திய கொள்கையாகத்தான் பாடுறார். தயா மூல தன்ம வழி எனக்கு நல்கி அப்படின்னு பாடுறார். இறைவன் கொடுத்ததான் பாடுறார். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க தயா மூல தன்மம், அஹிம்சோ பரமோ தர்ம. அஹிம்சை என்பது தர்மங்கள்ல மேலானது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். திருநாவுக்கரசர் ரொம்ப காலம் சமணத்துல கடந்ததுனால சமணத்துல ஒரு அதிக வருஷம் இருந்திருக்கிறார். சைவத்துக்கு திரும்பி வர்ற பொழுது அவருக்கு வயசு 60க்கு மேல ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க வந்து கொஞ்ச காலம் இருந்திருக்காரு. இளமையில குடும்பத்துல நிலையாமை அனுபவிச்சு இளம்பருவம் போயிட்டு பெரும்பகுதி சமண சமயத்துல கழிச்சுட்டார். ரொம்ப வருந்தி வருந்தி பாடி இருக்கிறார். இவ்வளவு காலம் சமணத்துல இருந்து வீணாக பொழுது போய்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி வருந்தி பாடி இருக்கிறார். விடக்கொருவர் நன்றன. பௌத்தன் இருக்கிறானே, அவன் புலால் உண்ணக்கூடாதுங்கிறது அவனுக்கும் கொள்கை. ஆனா யாராவது செய்து கொடுத்தா சாப்பிடலாம், நாம செய்து சாப்பிடக்கூடாது. ஆமாங்க, பௌத்தருடைய கொள்கை தானே செத்து போன உணவை சாப்பிடலாம். சாந்தனி சாமி கொலை மரத்துல எழுதுறார். கொலை மரத்துல இவங்க கொள்கையெல்லாம் மறுத்து இருக்கிறார். இப்ப பௌத்தனுடைய கொள்கை மறுக்கிற பொழுது பௌத்தன் என்ன சொல்றான்னா, செத்து போனது மண்ணுக்கு சமானம், அதனால அதை சாப்பிடறதுனால ஒன்னும் பாவம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். தானே செத்தா சாப்பிடலாம், யாராவது கொன்று கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடலாம். எனக்கு பாவம் இல்லை, கொன்றவனுக்கு தானே பாவம், அவனுடைய கணக்குங்க. அதுவே பெரிய பாவம் இல்லையா? அடுத்தவனுக்கு பாவம் வர்ற மாதிரி இவன் வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்கிறானே, அது பெரிய பாவம் இல்லையா? அதான் திருவள்ளுவர் கேட்டார், திங்கிறவன் இல்லாவிட்டா கொல்றவன் இருக்க மாட்டான். நீ திங்கிறதுனால, அதாவது வாங்கறதுக்கு ஆள் இருந்தா
பொருளை தயார் பண்ணி விற்கிறதுக்கு ஆள் இருப்பான், வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த பொருளை தயார் பண்றது விட்டோம், வேற ஒரு பொருளை தயார் பண்ணிடுவான். அது மாதிரி நீ திங்கிறதுக்கு இருக்கிறதுனால தானே அவன் கொன்றான். திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தினப்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார். நீ சாப்பிட்றங்கிறதுனால அவன் விற்கிறான், நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, புலால் உண்ணாத ஊர்ல எவனாவது புலால் கடை வைப்பானா? வச்சா இங்க வியாபாரம் ஆகாதுன்னு போயிடுவான். எந்த ஊர்ல நிறைய சாப்பிட்றவங்க இருக்காங்களோ அங்க கொண்டு போய் கொண்டு போவான். அதான் வழக்கு. அப்ப ஒரு தர்மம் நிலை பெற வேணும்னு சொன்னா அது எப்படி நிலை பெறும்? அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கடைப்பிடிப்பவர்களா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த தர்மம் நிலை பெறும், இல்லைன்னா நிலை பெறாது. இவன் அப்படி சொல்லுவான், சொல்றார், தானே செத்தது மண்ணோட சமம், அது சாப்பிடலாம். அடுத்தவன் கொண்டு கொடுத்தா நமக்கு பாவம் இல்லை, கொன்றவனுக்கு பாவம், அதனால நாம் சாப்பிடலாம். அவனுடைய தர்க்கம் இருக்க ரொம்ப அபத்தமான தர்க்கம். இதுல இவனுக்கு பெரிய பாவம் இருக்குது. இந்த புலாலை உண்டது ஒரு பாவம், இவனுக்காக ஒருவன் பாவம் செய்யறான் பாருங்க, அவன் பாவம் செய்ய வைத்தது இவன் அல்லவா, அது ஒரு பாவம் அவனுக்கு வந்து சேரும். ஆனா அவன் என்னமோ அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அதனாலதான் விடக்கொருவர் நன்றன விடக்கொருவர் தீதன உடற்கு உடை களைந்தவர், உடம்புக்கு உடை இல்லாதவங்க, திகம்பர சமணம் சொல்றோமே அவங்க. அப்புறம் உடம்பினை மறைக்கும் படக்கர்கள், படக்கு என்ற சொல்லுக்கு உடை அப்படின்னு அர்த்தம். உடம்பினை மறைக்கும் படக்கர்கள், உடம்பு முழுவதும் போர்த்து கொள்வார்கள். ஆகினார் பிடக்குறை படுத்து, பிடக்கு உரை, பிடகம் பௌத்த சமயத்து நூலுக்கு பிடகம்னு பேர், அந்த உரைதான் பிடக்குறை என்று சொல்லப்பட்டது. பிடக்குறை படுத்து உமை ஒரு பாகம் அடக்கினை புறம்பயம் அமர்ந்த உறவோனி. கருங்கழி பொருந்திரை கரைக்குலவு முத்தம், கரையின்கண்ணே உலவுகின்ற முத்தம் தரும் கழுமலத்து இறை. சீர்காழி கடற்கரை நகரமா இருந்தது. கடல் அலையினாலே தரப்படுகின்ற முத்தங்கள் கரையிலே ஒதுக்கப்பட்டிருந்தன. அதை பாடுறார். கருங்கழி பொறும் திரை, கருங்கழியோடு உப்பங்கழி மோதுகின்ற கடல் அலை, கருங்கழி பொருந்திரை கரை குலவு முத்தம் தரும் கழுமலத்திரை. தமிழ்கிழமை ஞானன், ஞான சம்பந்தன்கிற சொல்ல ரொம்ப சுருக்கி பாடி இருக்கிறாருங்க. இப்பெல்லாம் பேர் சுருக்கி வச்சிருக்கோம், அவரும் சுருக்கி இருக்கிறார். ஞானன், ஞான சம்பந்தன்கிறத ஞானம். சுரும்பவிழ் புறம்பாயம் அமர்ந்த தமிழ் வல்லார் பெரும்பிணி மருங்கர ஒருங்குவர் பிறப்பு. தமிழ் வல்லாரது பெரும்பிணி மருங்கு அற, மருங்கரனா பக்கத்திலும் கூட வராமல் அற்று போகும்படியாய், மருங்குனா பக்கம், பெரும்பிணி மருங்கர ஒருங்குவர் பிறப்பு, பிறப்பு ஒடுங்குவர், பிறப்பு ஒடுங்கினா வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னா